கைலாயத்தில் நாம் எல்லோரும் ஒன்று கூடி போய் கொண்டிருக்கிறோம். விடுவின் வெகுளி வேட்கை நோய். வேட்கை என்பது ஒரு நோய், வெகுளி என்பது ஒரு நோய். உதாரணத்துக்கு நம்ம எல்லாம் கைலாயத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். அப்ப அங்க நம்ம போயிட்டு இருக்கும்போது ஒருவர் நம்ம பார்க்கிறோம்னு வச்சுக்கோங்க. இங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, இப்ப எப்படி கைலாயத்துக்கு வந்தா? நேற்று வரைக்கும் ஒரு முற்றவர்கள் கூப்பிட்டு பார்த்தா ஒரு முற்றவர்கள் இது வரைக்கும் வந்ததே இல்லை. ஒருவர் கூட திருவாசகத்தை தொட்டு பார்த்ததே இல்லை. ஆனா மணிவாசகரோடு நாம போறோம், நமக்கு தான் அந்த தகுதி இல்லை. இவ எப்படி என் கூட வந்தா? அது என் பக்கத்திலேயே வந்து உட்கார்ந்து இருக்கிறான். அவளை பார்க்கும் போதுதான் எதுக்கு இவ எப்படி வந்தா, இவ எப்படி வந்தா, இவ எப்படி வந்தா என்று என்னோட யாத்திரை வந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து பார்த்து வெதும்புதான் மனம், சினப்படுதான் மனம். அந்த சினமெல்லாம் வேண்டாம். ஐயா, உன்னை அழைத்து போவதற்கு தகுதி உடையவனாய் மாற்றியதையே பெரிய விஷயமாக நீ கருதி அவன் திருவடியிலே போய் சேர வேண்டும் என்று அதே சிந்தையாயிரு. யார் உன்னோடு வந்தால் என்ன, யார் வராமல் போனால் என்ன? இங்கே மணிவாசகர் சூட்சமமாக சொல்லப்படுகிறது, நீ தேகத்தை விட்டு ஆன்மாவாய். மெய்யடியார்கள் யாரை பார்த்தாலும் தேகத்தை சுமந்த அந்த தேகத்தை பார்க்காமல் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை பார்ப்பவர்கள் தான் மெய்யடியார். யாராக கொண்டாலும் இருக்கும், உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை வணங்கி போற்றி மகிழக்கூடிய தன்மை உன்னிடம் இருக்கிறதா? அவங்க 4 முறை கோயிலுக்கு போனா என்ன, ஒரு முறை கோயிலுக்கு போனாமல் என்ன, திருவாசகத்தை தொட்டால் என்ன, தொடாமல் போனால் என்ன, முடிவு செய்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? உனக்கே அங்கே போவதற்கு தகுதி இல்லை. மணிவாசகர் தகுதி இல்லாதவர்களை எல்லாம் அழைத்து செல்கிறார். நாம் நினைக்கிறோம், இவர் எப்படி என்னோடு கூட வந்தார், இவர் எப்படி என்னோடு கூட வந்தார், இவனுக்கு அந்த தகுதியே இல்லை என்று நாம கூட வந்தவர்களை பார்த்து நினைக்கின்றோம். மெய்யடியாராக நீங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் அதை பற்றி கவலைப்படாமல் யார் அடடா இவன் நீங்களா கூட வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமை, நீ என்னோடு உன்னோடு பயணிப்பதற்கு நான் பெருமைப்படுகிறேன் என்று எந்த ஜீவாத்மா நினைக்கிறதோ அந்த ஜீவாத்மா மட்டுமே கைலாயத்திற்கு போகலாம். தவறு யாராவது இவன் எப்படி என்னோடு வந்தான் நினைச்சிட்டீங்க, பாதையில மணிவாசகர் நீ சென்று போய் பூலோகம் போய்க்குவான், பாதையில கைதி விட்டுவார். அந்த சிந்தை கொள்ளாமல் நாம் அனைவரையும் ஆன்மாவாகவே பார்த்து அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியா கதவது அடையா. ஏன் அந்த கதவு அடையாது? மணிவாசகர் என்ற விசிட்டிங் கார்டு நம்ம கையில இருக்கு, திருவாசகம் என்ற விசிட்டிங் கார்டு நம்ம கையில இருக்கு. திருவாசகத்தை கையில எடுத்துக்கொண்டு போனால் அங்கே வெளியே இருக்கக்கூடிய கைலாயத்தில் இருக்க வாசல் இருக்கக்கூடிய பூதகணங்கள் கைலாயத்தில் திருவாசகம் வச்சிருக்கா, சிவபெருமான் சொந்தக்காரன், நீ போ உள்ள போ உள்ள போ. மணிவாசகருடைய நீங்க அவருடைய விருத்தில வந்தவர்களா? உள்ள போ உள்ள போ உள்ள போ. கைலாயத்தை போய் திருவாசகத்தோடு நீ பயணித்தால் அந்த கரு வாசலில் இருக்கக்கூடிய பூதகணங்கள் உன்னை எந்த கேள்வியும் கேட்காமல் திருவாசகம் வைத்ததே ஒரு தகுதியாய் நினைத்து கைலாயத்தில் உள்ளே அந்த பூதகணங்கள் உன்னை அனுப்பி விடுமா? அவர் தலைமையிலே செல்லும் போது எந்த தடை நமக்கு இருக்க போகிறது? அடுத்த பாடலை பார்ப்போம். மொழி மெய்களால் இறைவனை மட்டுமே நினைந்து கொண்டிருங்கள், மற்ற அல்லல்களை எல்லாம் இகழ்ந்து விடுங்கள். இனி உங்களுக்கு அல்லல்கள் வராது. நீ சென்று அடையும் இடம் கைலாயம். அங்கே எந்த அல்லல்களும் உன்னை பின்தொடர்ந்து வர முடியாது. நீங்கள் பெற்ற சிவ அனுபவமும் இறை அனுபவமும் நீங்கள் பெற்ற ஆத்ம இன்பமும் மட்டும்தான் உங்களுக்கு துணையாக பின்தொடர்ந்து வருமே தவிர மும்மலங்கள் தொடர்ந்து வராது. நீங்கள் அதில் அகப்படாமல் இருக்க வேண்டுமாயின் சிவா அனுபவத்தோடு மட்டுமே பயணிங்கள். அவனை மட்டுமே சிந்தையிலே வைத்துக் கொண்டு நிகழும் சீரா சிவபுரத்து சென்று சிவத்தால் வணங்கினான். சென்று அவனுடைய திருவடியிலே வணங்கி அடுத்த ஒரு வார்த்தை அற்புதமா போட்டார் பாருங்க. நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் உருகி நிற்போம். ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. கைலாயம் சென்று விட்டால் நமக்கு மறுபிறப்பு இல்லை என்று நினைத்து விடாதீர்கள். மணிவாசகர் சொல்றார்,
கைலாயத்துக்கு போயிட்டாலே நமக்கு முத்தி கிடைச்சிச்சு, மறுபிறப்பு இல்லை நினைச்சிடாதுப்பா. என்ன சாமி சொல்றீங்க? அதுக்காக தானே நான் உங்களவே வந்தேன். நீ எனக்கு கைலாயத்துக்கு போயிட்டு மீண்டும் மறுபிறப்பு இருக்கும், அதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னா நான் எப்படி சாமி பார்த்துக்கிறது? அங்க சொல்றாரு, உன்னை கைலாயத்துக்கு அழைத்து போக வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அங்க போய் அங்க நிகழும் அடியார்கள், ஏற்கனவே அந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய அடியார்கள் அவர் திருவடியில புகுந்த அடியார்கள் முன் சென்று நெஞ்சம் நிமித்தி நின்றுடாத, மணிவாசகரால நான் இங்க வந்துட்டேன்னு போய் அங்க போய் உன் ஆணவ மனத்தை காட்டி நெஞ்சம் நிமித்தி நின்று விடாத. உங்க கூட இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவனே மணிவாசகரோட இங்க வந்தனேன்னு நெஞ்சம் உருகி நில்லு. அங்கேயும் கைலாயத்தில் கூட 6 கோடி மாயா சக்திகள் வேலை செய்யும்னு சொல்றாங்க. எப்படி சாமி கைலாயத்தில் கூட 6 கோடி மாயா சக்திகள் வேலை செய்கிறது? அதனால்தான் சுந்தரர் பெருமான் இங்கே வந்து பிறந்தாரு. அதனால்தான் குபேரன் இங்க வந்து பிறந்தான். கைலாயத்தில் கூட மாயா சக்திகள் வேலை செய்யும். அதனால அங்க போனால் கூட மாயா சக்தி கிட்ட எவ்வளவு அற்புதமா மணிவாசகர் நம்மை அழைத்துக் கொண்டே போகும். அங்க கொண்டு போய் விட்டுறேன். அங்க போயிட்டு தயவு செய்து யாரும் நெஞ்ச நிமித்தி நின்றுடாதீங்கப்பா, இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு உங்களை அழைத்து கொண்டு வந்ததே வீணா போயிடும். அங்க நெஞ்சம் உருகி, மனம் கசிந்து நில், ஆன்மா உருகி நில். உனக்கு தகுதியே கிடையாது. நீ கைலாயத்துக்கு போவதற்கு ஒரு துளி கூட தகுதியே கிடையாது. ஆனால் சிவபெருமானுடைய கருணை கிடைத்ததால் நீயும் அங்கே செல்வதற்கு தகுதியுடையனாய் மாற்றப்பட்டிருக்கிறாய். அந்த கருணை என்பது திருவாசகம். திருவாசகம் கிடைத்ததால் நீ கைலாயத்துக்கு போவதற்கு தகுதியுடையவனாய் மாற்றப்பட்டிருக்கிறாய். அங்க போய் மாயா சக்தி கிட்ட மாற்றிக்கொள்ளாதே, நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார் மணிவாசகர் பிறந்தவே. அடுத்த சீக்கிரம் மணிவாசகர் வந்துட்டாரு, சீக்கிரம் நாளை கொடுக்கணும் பாரு, என்ன இருக்கலாம், ஓடியாங்க. யாருக்கிட்டெல்லாம் நம்ம தொடர்பு கொண்டு சொல்கிறோம். அப்படி சொல்லி கேட்காதவர்களை பற்றி கவலைப்படாதீர்கள். அவர்கள் சொல்லியும் வரவில்லையா, அவர்களை விட்டுவிடுங்கள். நிற்பா நிற்க நில்லா உலை. நீங்கள் சொல்லி கேட்கவில்லையா, அவர்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். அடடா, பக்கத்து வீட்டுக்காரிட்ட சொன்ன 4 முறை போன் பண்ண, இங்க வரன்றா, இன்னும் ஆவே காணும், நம்மான் போயிட்டே இருக்கிற, எங்க வருது பின்னாடி எங்க வரப்போறான்னு தெரியலையே. அவர்களுடைய சிந்தை உனக்கு வேண்டாம், அவர்களை விட்டுவிடுங்கள். உன்னை சொல்ல வேண்டுமாறு சிவம் செய்தது. யாருக்கெல்லாம் நீ சொல்ல வேண்டும் என்று நினைத்தாயோ சொல்லிவிட்டாய். அவர்கள் சொல்லி வராமல் போனால் அவர்களுடைய சிந்தையோடு என்னோடு பயணிக்காது. இங்க சொல்ற, ஆனால் அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லிவிடும். நாம் எங்கே போக போகிறோம் என்ற செய்தியை சொல்லிவிட்டு அவர்கள் தவறவிட்டால் மீண்டும் ஒரு காலம் எப்பொழுது அவர்களுக்கு கிடைக்கும், எப்பிறகில் அவர்களுக்கு கிடைக்குமோ, இனி எத்தனை பிறகு எடுத்த பிறகு அது கிடைக்குமோ அது அவர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்லிவிட்ட பிறகு வராமல் போனால் அவர்கள் சிந்தையாய் என்னோடு பயணிக்காது, சிவ சிந்தையாய் என்னோடு பயணித்து கைலாயத்திற்கு வா, அவன் திருவடியை கொண்டு நான் அழைத்து போகிறேன் என்று அடுத்த பாடலில் மீண்டும் ஒருமுறை நமக்கு எச்சரிக்கிறார் சொல்கிறார்.